ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான பூண்டு இட்லி பொடி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு இட்லி பொடி செய்கிறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், நீங்கள் வெள்ளை எள் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வரமல்லி, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம். முதல்ல உளுந்தம்பருப்பை வறுத்துக்கலாம். நான் இதில் 200 கிராம் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை, சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். அடுத்ததாக இந்த கடலைப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கிறேன். இப்போது கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் அந்த பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இதில் 50 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து இப்போ வறுத்துக்கிறேன். எள்ளை வறுத்து பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் இப்போது இந்த மல்லியும் ஜீரகத்தையும் வறுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்ததாக நான் இதில் ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து இப்போது வறுத்துக்கலாம். எதுக்குமே நான் எண்ணெய் சேர்க்கலைங்க, எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறேன். இது நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் எடுத்து தொட்டு பார்த்தாலே அது உடையிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வறுத்ததுக்கப்புறமா இதில் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்துக்கிறேன். இது லேசாக சூடானா போதும். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் தனியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து வறுத்துக்கிறேன். இந்த மாதிரி பொடி வெரைட்டியெல்லாம் செய்யும்போது எப்போவுமே உப்பையும் சேர்த்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். நம்ம பொடியெல்லாம் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடும். கடைசியாக இப்போது பூண்டு வறுத்துக்கலாங்க. இந்த பூண்டு வறுக்கிறதுக்காக மட்டும் நான் ஒரு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க, வேறு எந்த எண்ணெயும் சேர்த்துக்காதீங்க. பூண்டு எல்லாத்தையும் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வறுத்துக்கோங்க. பூண்டு நம்ம முழுசாக சேர்த்துக்கிட்டோன்னா அது நல்லா வறுப்படாது, உள்ளே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பூண்டு பொடி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த பூண்டு உரிச்சதுக்கப்புறமா ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். பூண்டு வறுப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுங்க. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கோங்க. அதில் உள்ள ஈரப்பதமெல்லாம் நல்லா சுத்தமாக போய் நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுபட்டு ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நான் ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த பூண்டு நல்லா ஆறுற வரைக்கும் இந்த கடாயோட ஹீட்டில் இப்படியே இருக்கட்டும். அப்போ இது இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஆறுனதுக்கப்புறமா நாம் அரைச்சிக்கலாம். வறுத்து வச்ச எல்லா பொருளும் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போது இதை நான் அரைச்சிக்கிறேன். பொடி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு போட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு இட்லி பொடி வச்சு நீங்கள் பொடி தோசை செஞ்சிங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த பூண்டு இட்லி பொடியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.